guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தக் லைஃப் வீடியோ தான் ஃப்ரம் ஆர் யூ ஓகே பேபின்னு ஒரு சேனல். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு அதில் வீடியோ வந்து. இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. அதிருதில்ல த ரியல் சிவாஜி தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ அந்த அமெரிக்கா, சைனா, சாடியோ மானே யாருன்னு தெரியலைங்க. ஸோ அவங்களெல்லாம் பற்றி ஒரு தக் லைஃபாக இப்போ போரெல்லாம் நடக்குது இல்லை, அதனால் கண்ட்ரிஸ் பற்றினா தக் லைஃப்னு நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப ஷார்ட்டான 5 minutes வீடியோ தான். ஸோ டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஓகே பேபி. 2019 சத்யா மேனேங்கிற ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் யூஸ் பண்றத பார்த்து இன்டர்நெட்ல நிறைய பேர் கலாய்ச்சாங்க. ஆனா அதுக்கு அவர் கொடுத்த பதில் 10 ஃபெராரி கார், 20 டைமண்ட் வாட்ச், 2 ஜெட் பிளைன்னு என்னால லக்ஸரியா வாழ முடியும், ஆனா அதனால இந்த உலகத்துக்கு என்ன பயனுன்னு கேட்டது மட்டும் இல்லாம இவர் பிறந்த ஊருக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு வர்றாருன்னா, வெஸ்ட் ஆப்பிரிக்கால செனிகல்ங்கிற நாட்டுல உள்ள பம்பாலிங்கிற ஒரு வறுமையான கிராமத்துல தான் இவர் பிறந்திருக்கிறாரு. தென் கடின உழைப்பால படிப்படியா முன்னேறி இப்ப ஆப்பிரிக்காவை சேர்ந்து சிறந்த கால்பந்து வீரர்கள்ல இவர் ஒரு ஆகியிருக்கிறாரு. ஆனா எவ்வளவு உயரம் போனாலும் வந்த பாதையை மறக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இவரோட கிராமத்துக்கு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா சின்ன வயசுல அவசரத்துக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாம இவங்க அப்பா இறந்து போனதுனால இப்ப இந்த மருத்துவமனை சுத்தி உள்ள 34 கிராமங்களுக்கு உதவியா இருக்கு. இது போக 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்கூலும் கட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 35,000 ரூபாயும் ஒரு லேப்டாப்பும் வழங்கப்படுது. தென் இவரோட ஃபேமை பயன்படுத்தி டெலிகம்பெனி கிட்ட டீல் பேசி 4G இன்டர்நெட் அந்த கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அது போக போஸ்ட் ஆபீஸ், பெட்ரோல் பங்க், ஸ்போர்ட்ஸ் ஊக்குவிக்கிற விதமா ஸ்டேடியம்னு எல்லாத்தையும் கட்டி கொடுத்திருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுற குழந்தைகளுக்கு ஃப்ரீயா ஸ்போர்ட்ஸ் கிட்டும் கொடுத்துட்டு வராரு. இதுக்கெல்லாம் மேல அங்க உள்ள மக்களுக்கு தினசரி வாழ்வாதாரமே தட்டுப்பாடா இருக்கிறத பார்த்து மாசம் மாசம் ஒரு குடும்பத்துக்கு 7,000 ரூபாய் கொடுத்து உதவுறது கவர்மெண்ட் இல்ல, இந்த ஒரு தனி நபர். தண்ணி கொண்டு வர்றான், ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கான். அவர் ஊரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அதுல இருந்து ஒருத்தன் வெளியே வந்து ஊரையே பாத்துக்கிறேன், நல்லா இருக்கு. ஆனா சோசியல் மீடியாவில் அவர் இவ்வளவு பண்றாரு இல்ல, அவர் நினைச்சா அவ்வளவு சொத்தெல்லாம் வாங்கி சும்மா லவிஷா வாழலாம். ஆனா அவர் கையில வச்சிருக்கிற போன்ல வெடிப்பு இருக்கு ஸ்கிரீன்ல, அதை பார்த்து நக்கல் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயர் நீங்க இது வச்சிருக்கீங்களே, அதுக்கு தான் இந்த பதில். ஆனா இப்போ என்ன கூட பாருங்களேன், இவர் யாருன்னு எனக்கு தெரியும், பேரு தெரியல, ஷேடியோ மேனே தெரியாது அப்படின்ற டைட்டில் பார்த்து எந்த அளவுக்குன்னா நமக்கு ஃபீல்டில் வர்றது ப்ரமோட் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பாருங்க. அவரும் நிறைய உதவி ஆட்களுக்கு பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு கேட்டால் தெரியல. அவர் இப்போ ரொனால்டோவை சொல்கிறேன், அவர் பிரைவேட் ஜெட், ரொனால்டோ ஒரு புதிய பிரைவேட் ஜெட் வாங்கி உள்ளார், அவருடைய மனைவிக்கு பெரிய ஒரு பங்களா கட்டி உள்ளார். அப்படி சொல்லும்போது அப்பா என்ன பணக்காரன் இல்லை அப்படின்னு ரொனால்டோ ரொம்ப ஃபேமஸ். இப்போ இவர் யாருன்னு கேட்டால் இவரா, ஆமாம் யார் இவர் அப்படிங்குதான். ஏன்னா அவர் ஊருக்கு பண்ணுறாரு. ஸோ பாருங்களேன், ஊருக்கு பண்ணுனா ஃபேமஸ் ஆக முடியாது, தனக்கு தானே பண்ணிக்கிட்டு பந்தா காட்டுனா ஃபேமஸ் ஆக முடியும். சூப்பர் சார். யூபிஎஸ்சி, டிஎன்பிசி மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாமை பலமுறை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ரொம்ப நொந்து நூலானவங்களை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இப்படி ஒருத்தர வரலாறே எதிர்பார்க்கல. 1814 சைனாவை சேர்ந்த ஹாங்குங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை எழுதியிருக்கிறாரு. எப்படியாவது கவர்மெண்ட்ல வேலையை வாங்கி சொசைட்டில நமக்கு ஒரு மரியாதையை உருவாக்கிக்கணும்னு. ஆனா தொடர்ந்து 4 முறை ஃபெயில் ஆக இவரை சுத்தி இருந்தவங்க இவருக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா, எனக்கு கிடைக்காத இந்த வாழ்க்கை எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைச்சாரா என்னமோ, திடீர்னு நான் தான் ஜீசஸோட தம்பி, கடவுளோட தூதுகர், இந்த கொடுங்கோல் ஆட்சியை கவிழ்க்க வந்திருக்கிறான்னு கிளம்பி இருக்கிறாரு. தென் இவரையும் நம்பி ஒரு கும்பல் கூடி இவரை கடவுளாக்கி கவர்மெண்ட்டை எதிர்த்திருக்கிறாங்க. விளைவு இவரால 3 கோடி மக்கள் இறந்ததுதான் மிச்சம். அதானே பார்த்தேன். இப்போ இவரை வந்து தக் லைஃப்னு சொல்லி இப்போ பாராட்டுவீங்க, வேஸ்டடு. ஆனா உனக்கு தற்கொலை படிப்பு இறங்குறதுக்காக டக்குன்னு நான் தான் ஜீசஸோட தம்பின்னு அத்தனை பேரை கொண்டிருக்கேடா. அது சுற்றி உள்ள ஆக்களால தான் நடந்திருக்கு, மக்களால தான். நீ ஃபெயிலா போனதுக்கு அவங்களா காரணம் இல்ல, நக்கல் அடிச்சிருக்காங்களா அது சொல்லி 3 தடவை ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நான் கூட 3 தடவை ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நக்கல் பண்ண உடனே 4வது முறை எழுதி பாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இதுக்கு மேல என்னால முடியாது. என்ன பண்ண போற? நான் யாரு தெரியுமா? இன்னுமா என்ன தெரியல. ஆமா யாரு நீ? ஜீசஸோட தம்பிடா. அடா பாவி.
200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. இவங்களோட பேரு மினி காக்ஸ். இவங்க யூஎஸ்ல உள்ள மிசிசிபியில் போஸ்ட் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா 1990களில் இனவெறி எந்த அளவுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ என்னதான் படிச்சு பட்டம் வாங்கி அந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்திருந்தாலும் ஒரு கருப்பா இருக்கிறவ எப்படி போஸ்ட் மாஸ்டரா எங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லி அந்த ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள மிரட்டி வேலையை விட்டு போக சொல்லியிருக்காங்க. தென் இந்த விஷயம் அப்ப இருந்த யூஎஸ் பிரசிடென்டான ரோஸ்வெல்ட்டுக்கு தெரிய வர அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மினியோட ராஜினாமா கடிதத்தை நிராகரிச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பெய்ட் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு உங்களுக்கெல்லாம் எதுக்குடா போஸ்ட் ஆபீஸ், இனிமே போஸ்ட் அனுப்புறதுக்கும் எடுக்கிறதுக்கும் பக்கத்து ஊருக்கு மணிக்கணக்கில் போயிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு திமிர் அடங்கும்னு அந்த ஊரோட போஸ்ட் ஆபீஸையே இழுத்து மூடிட்டாரு. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நியாயம்டா நேர்மைடா. இப்போ ஒரு லெட்டர் வாங்குறதுக்கு அலைங்க. அவன் திருப்பி அங்க வேலைக்கு வந்திருக்க. சூப்பர் பிரசிடென்ட் சார். 48 கிலோமீட்டர் அவங்க நடக்க வச்சிருக்காரு. உங்களுக்குலாம் எதுக்குடா போஸ்ட் ஆஃபீஸ்? ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தவங்க வந்து லெட்டர் வருதா அதை விட்டு போட்டு இவன் கருப்பாக இருக்கான் இவங்கிட்ட எல்லாம் லெட்டர் வாங்க மாட்டோம்னா அப்போ நீ எவங்கிட்டே லெட்டர் வாங்காத போ. இப்போ மாதிரி அப்போ வாட்ஸ்அப் அதெல்லாம் இல்லை, லெட்டர் தான். சார் 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 பார்த்தா அவங்க திருப்பி அங்கேயே வேலைக்கு வந்திருக்காங்க. 2019 வாஷிங்டனை சேர்ந்த ஒரு ஃபேமிலி எப்பவும் போல அவங்க டேவா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு ஏற்பட்ட ஒரு சின்ன ஸ்பார்க்கால அவங்க வீடு தீ பிடிச்சு ரொம்ப வேகமா பரவன தீ கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டை முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு. அப்ப அங்க இருந்தது டெரிக்குங்கிற நபரும் அவரோட அக்காவும் அக்காவோட 3 குழந்தைகளும் தான். சோ அவங்க வேகமா குழந்தைகளை தூக்கிட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இன்னும் ஒரு குழந்தை உள்ள மாட்டிருக்குன்னு. அந்த குழந்தை மாமா மாமான்னு டெரிக்கோட பேரை சொல்லி கத்த இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள போயிருக்கிறாரு. அப்ப நெருப்புல மேல் ஃப்ளோர் இடிச்சு இவர் மேல விழ அப்பவும் அதை பொருட்டா எடுத்துக்காம அந்த குழந்தை கிட்ட போய் புகை லங்ஸ பாதிக்காம இருக்கா அவ்வளவு வெப்பத்திலையும் அவரோட ஷர்ட்டை கழட்டி குழந்தையோட முகத்தை மறைச்சு மொத்த டேமேஜும் இவர் வாங்கி பெரிய காயங்கள் இல்லாம அந்த குழந்தைய காப்பாத்திருக்கிறாரு. இதனால அவருக்கு உடல் முழுக்க பயங்கரமா பாதிக்கப்பட்டாலும் நியூஸ் சேனல் கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, என் அக்கா பொண்ணு என் பேரை சொல்லி உதவிக்கு கூப்பிட்டும் என்னால காப்பாற்ற முடியாம என் கண்ணு முன்னால இறந்து போச்சுன்னு நான் வாழ்நாள் முழுக்க ஃபீல் பண்றதுக்கு செத்தாலும் பரவாயில்ல காப்பாத்திரணும்னு தோணுச்சு, அதை தான் பண்ணேன். சரிதானா? 1929 இந்தியானாபெல் டெலிஃபோன் கம்பெனி தொழில் வளர்ச்சியால் அவங்களோட கம்பெனியை பெருசாக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த பில்டிங் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர். அங்கே வேலை நின்னா மொத்த நிறுவனமும் பாதிக்கப்படும். இதனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 90 டிகிரிக்கு அந்த பில்டிங்கை தள்ளி வச்சுட்டு அப்புறமா அந்த இடத்துல புதுசாக பில்டிங்கை கட்டிடலான்னு. ஸோ இதுக்காக எப்பவும் போல அந்த பில்டிங்கை தள்ளி வைக்கிறியா? என்ன சார் சொல்றீங்க? எங்க எப்படி தள்ளி வச்சாங்கன்னு பாப்பா. கம்பெனியை ரன் பண்ண வச்சுட்டு டெலிஃபோன் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பைப் கனெக்ஷன் ஒன்னும் கூட கட் ஆகாம 1 மணி நேரத்துக்கு 15 இன்ச்சுன்னு உள்ள இருந்த 600 எம்ப்ளாய்க்கு கூட தெரியாத அளவுக்கு வரலாற்றிலேயே முதல் முறையா அவ்வளவு பெரிய பில்டிங்கை நகர்த்தி இருக்கிறாங்க. இப்படி 90 டிகிரி இப்படி திருப்பி இருக்காங்க. சில கேஸு, தண்ணி, கரண்ட் எதுவுமே கட் ஆகாமல் உள்ளே வேலை செஞ்சவங்க வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு 1 ஹவருக்கு இத்தனை இன்ச்சுன்னு அந்த ஆங்கிளை திருப்பியிருக்காங்க. அப்போ இந்த பில்டிங்குக்கு ஃபவுண்டேஷன் இல்லை போல, ஏதோ வேற ஏதோ முறையை வச்சு கட்டியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் போட்டால் திருப்ப முடியாதுல்ல. நான் கூட விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன், உண்மையிலே திருப்பியிருக்காங்க சார். இங்க இருந்த பில்டிங் எங்கடா? அவ்வளோதான் சார். ஒரு 5 தக் லைஃப்னாலும் அந்த ஒருத்தன் ஜீசஸ் தம்பி நானே, அவனை தவிர மற்ற எல்லாமே சாலிடாக இருந்தது, நல்லா இருந்தது, ஷார்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். பட் நைஸ். சரி, அப்புறம் உங்கள் குடும்பம் குட்டியெல்லாம் எப்படி இருக்காங்க? இன்னும் ஒரு 30 செகண்ட் இருக்கு சார். சாப்பிட்டீங்களா? குழந்தைகள், மனைவி, அவள் எல்லாரும் நலமா? வீட்டில் எல்லாரும் நலமா? அவங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு? மனைவி இல்லைன்னா குழந்தைகள் நலமா? அதெல்லாம் தெரியாது. மனைவி இல்லாம குழந்தை எப்படி சார்னு குழம்புவாங்கல்ல, அதுல ஒரு 10 செகண்ட் போகும் குழம்புட்டு எல்லாரும். அப்புறம் எப்படி வீட்டில் என்ன இன்னைக்கு சண்டே, என்ன சமையல் உங்க வீட்டில்? சீக்கிரம் போய் தலைய மாட்டேங்குது. நல்லா இருக்கீங்களா?
நாளைக்கு மண்டே வந்தால் ஸ்கூல் இல்லை உங்களுக்கெல்லாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு போர் அடிக்க ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு நாளைக்கு கிளம்பி வேலைக்கு எல்லாம் போகணும். நாளைக்கு நான் மெக்னட் ஃபேமிலி வீடியோவில் வர்றேன், காலையிலேயே பார்த்து சந்தோஷமாக இருங்க. ஐயா அப்புறம் உங்கள் ஒன்று விட்ட சித்தப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் விசாரிக்கணுமா இல்லையா? அப்புறம் என்ன சார் வாழ்க்கைன்னாலே வாழ்க்கைன்னா அது ஒரு வாழ்க்கை சார். எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். இப்போது உலகம் போகிற போக்கில் சார் இன்னைக்கு மழை வருமானு கூட தெரியலை. நேற்று அப்படி தான் வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு இருட்டாயிருச்சு, ஆனால் மழை வரல. மழை வரும்னு பார்த்துட்டு இருந்ததுக்கு விளையாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்ததுன்னு நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தோசை கொடுத்தாங்க. தோசை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டீ தாகம் வந்துருச்சு. டீ ஒன்று கொடுங்க மிஸ் டீன்னு குடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு டீயை பாதியிலே விட்டுட்டு போக முடியுமா அப்படின்ட்டு டீயை குடிச்சிட்டு போயிட்டு வந்தேன். உங்கள் பெரியம்மா எப்படி இருக்காங்க? பெரியம்மா ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஃபோனு வச்சுருந்தா பிடிங்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவங்க வீடியோ பார்க்காட்டியும் பரவாயில்ல, சும்மா தானே ஃபோன் வச்சுருக்காங்க, அது எதுக்காவது யூஸ் ஆகட்டுமே. காலையில் குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புவாங்கள்ல பூமர் அங்கிள், அந்த ஃபோனெல்லாம் பிடிங்கி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சார். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்? இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் பொரியல், ஒரு கீரை சுண்டல். உங்கள் வீட்டில் சொல்லிட்டு போங்க. கேஸ் வாங்கியாச்சு, எல்லாம் சிலிண்டர்லாம் வாங்கிட்டீங்களா? தட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க. இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலையால் நமக்கு பெரிய வம்பா போச்சுங்க. போதும் சரிங்க. உங்களோட கொஞ்ச நேரம் பேசுனது தான் நான் பண்ண பெரிய தக்குலை வீடியோவில் தக்கு பண்ணணுமா இல்லையா? சரி வாங்க. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஏடா இப்படி ஒரு வீடியோ நாங்கள் பார்த்ததே இல்லைடா, சுகமெல்லாம் விசாரிக்கிறாங்க சார். அதான் இப்போ சொல்லுவாங்க, ஏடா டே ஜீசஸை தம்பின்னு சொன்னவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? என்னால் யாருக்கும் பாதகம் இல்லைல்ல. ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட நல்லா விசாரிக்க கூடாதா? ஏன் மற்ற வீடியோலாம் விசாரிக்க மாட்டியா? அதெல்லாம் லென்த்து இருக்குல்ல. இது மட்டும் தானே 5 நிமிஷத்துக்கு வந்துச்சு. ஏதோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.